அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். ஐ எம் ஃபர்சானா. நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். Illustration 12. From the following particular, prepare bills receivable account and complete the bills received from the debtors. அப்படின்னு சொல்ல பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம போன வீடியோவில் பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மேட் பார்த்துருக்கோம். அதை வச்சு தான் போட போகிறோம். ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் 20,000, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் 30,000 கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துட்டாங்க. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் 60,000, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் 5,000. ஸோ டிஸ்ஆனரு ரிசீவ் பண்ணது ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில். ஆன்சர் ஃபஸ்ட்டு டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓப்பனிங் பேலன்ஸ் 20,000. அதுக்கப்புறமா டெப்டாஸ், இது நம்ம எவ்வளோன்னு இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பை கேஷ் அக்கௌண்ட், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 60,000. பை டெப்டாஸ் அக்கௌண்ட்னு போட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் 5,000. ஸோ 65,000. அதுக்கப்புறமா பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 30,000. அப்போ டோட்டலாக 95,000. 95,000ல் 20,000 மைனஸ் பண்ணோம்னா 75,000 வரும். அதுதான் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட். அந்த மொத்த வருஷத்தில் எவ்வளோ பில்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். 75,000. அவ்வளோதான். இல்லஸ்ட்ரேஷன் 12 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 13. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ். அதாவது நம்ம கொடுத்துருக்கிற பர்டிகுலர்ஸில் வந்து டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ டெப்டாஸ் ஆன் 1st April 2017 1,50,000, பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2000. ரெண்டுக்குமே ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு அக்கௌண்ட்டுமே ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட், சேல்ஸ் ரிட்டர்ன், அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் சேல்ஸ் கிடச்சிரும். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க தான் நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடுறோம். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓப்பனிங் பேலன்ஸ் வேல்யூ 40,000 கொடுத்துருக்காங்க. 40,000. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் 3,90,000. பை கேஷ் அக்கௌண்ட் 90,000. 3,90,000ன்றது வந்து டெப்டாஸோடது. 90,000. பை கேஷ் அக்கௌண்ட் 90,000. பை டெப்டாஸ் அக்கௌண்ட் 10,000. அதாவது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் 10,000. பை பேலன்ஸ் கேரி டவுன், க்ளோசிங் பேலன்ஸ் 30,000. இதெல்லாமே ஆட் பண்ணோம்னா 1,30,000 வரும். 1,30,000ல் 40,000 மைனஸ் பண்ணோம்னா 90,000. அதுதான் டு டெப்டாஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் டியூரிங் த இயர் பேலன்சிங் ஃபிகர். இப்போ டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,50,000. பை கேஷ் அக்கௌண்ட் 3,90,000. சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கனால சேல்ஸ் ரிட்டர்ன் 40,000. பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 90,000. அதுக்கப்புறமா பேலன்ஸ் கேரி டவுன், க்ளோசிங் பேலன்ஸ் 1,30,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6,50,000 வருது. இந்த பக்கம் வந்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனரான வேல்யூ கொடுத்துருந்தாங்களே 10,000, அதையும் போட்டு 1,60,000. 6,50,000ல் 1,60,000 போச்சுன்னா 4,90,000. அதுதான் கிரெடிட் சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர். இப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 2,00,000. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4,90,000 ஈக்குவல் டு 6,90,000. அவ்வளோதான் இல்லஸ்ட்ரேஷன் 13ம் 12ம். இல்லஸ்ட்ரேஷன் 13ம் 12ம் ஃபார்மேட் ஆஃப் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டும் சேர்ந்து வருது. அதனால ரெண்டுமே பார்த்துட்டோம். இதில் உள்ள எக்ஸசைஸ் சம்மையும் இப்போவே பார்த்துடலாம்.
Exercise 12.1. From the following particular, prepare bills receivable amount and the bills receivable from the debtors. இதில் bills receivable account மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Bills receivable at the beginning of the year 1,40,000. Bills receivable at the end of the year 2,00,000. Cash received from bill receivable 3,90,000. Bills receivable dishonor 30,000. அமௌண்ட் வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வந்து டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓப்பனிங் பேலன்ஸ் 1,40,000. பை கேஷ் ரிசீவ்டு, அதாவது பில்ஸ் ரிசீவபிள் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 3,90,000 அது. பை சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் 30,000. க்ளோசிங் பேலன்ஸ் 2,00,000. இதெல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு 6,20,000 வருது. இந்த 6,20,000ல் 1,40,000 போச்சுன்னா 4,80,000. அதுதான் டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்ட் டியூரிங் த இயர் பேலன்சிங் ஃபிகர். அவ்வளோதான். நான் எக்ஸசைஸ் 12 முடிஞ்சிருச்சு. அடுத்து எக்ஸசைஸ் 13 பார்க்கலாம். 13.1. From the following particular, calculate total sales. Debtors on 1st April 2018. Bills receivable on 1st April 2018. எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ் 7,25,000. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 1,60,000. பேட் டெப்ட்ஸ் 30,000. Bills receivable dishonor. Bills receivable dishonor 15,000. Return inward 50,000. Bills receivable on 31st March 2019 90,000. Sundry debtors on 31st March 2019 2,40,000. Cash sales 3,15,000. எல்லாத்துக்குமே அதாவது பில்ஸ் ரிசீவபிளுக்கும் டெட்டார்ஸ்க்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிளில் உள்ள கேஷ் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க, டிஸ்ஆனரும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டெட்டார்ஸில் இருக்கிறது வந்து, அதாவது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீவ் பண்ணது, பேட் டெப்ட்ஸு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற போட பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அதில் வர வேல்யூவு, அப்புறமா டிஸ்ஆனர் வேல்யூ, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்குவோம். வாங்க இப்போ போய் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு particular to balance brought down 60,000 opening balance. By cash account 1,60,000. By debtors account 15,000 dishonor ஆனது. closing balance 90,000. இதெல்லாமே ஆட் பண்ணோம்னா நமக்கு 2,65,000 வரும். இந்த 2,65,000ல் 60,000 மைனஸ் ஆச்சுன்னா 2,05,000. இதுதான் டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ் டியூரிங் த இயர் பேலன்சிங் ஃபிகர். அப்போ நம்ம பில்ஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணோம் அந்த வருஷத்துலன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம இப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் 2,50,000 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். பை கேஷ் அக்கௌண்ட் 7,25,000. பேட் டெப்ட்ஸ் 30,000. சேல்ஸ் ரிட்டர்ன் 50,000. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 2,05,000. க்ளோசிங் பேலன்ஸ் 2,40,000. இதெல்லாமே நமக்கு ஆட் பண்ணும் போது நமக்கு 12,50,000 வருது. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில், அதாவது நம்ம டிஸ்ஆனர் ஆனது இங்கே எழுதியிருக்கோம்ல 15,000. அந்த 15,000 2,00,000ல் 2,00,000 15,000 2,65,000ல் 12,50,000 மைனஸ் ஆச்சுன்னா 9,85,000. இதுதான் நம்மளோட சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். டு சேல்ஸ் கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர். டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணோம். கொஷினில் கொடுத்துருந்த கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கொஷினில் கொடுத்துருந்த கேஷ் சேல்ஸோட வேல்யூ 3,15,000. கிரெடிட் சேல்ஸோட வேல்யூ 9,85,000. ஆட் பண்ணோம்னா 13,00,000 வருது. இவ்வளோ தான் ஆன்சர். 13 சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. லைக், கமெண்ட், ஷேர். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.